நைஸ் கொஸ்டின். இப்போ இது மாதிரியான ஒர்க் ஷாப்புக்கு வந்து இது மாதிரியான விஷயங்களை கேட்ட ஒரு நாலேஜபிளான சொசைட்டிக்கு, அறிவுசார் சமூகத்துக்கு இந்த விடயத்தை வந்து இனம் காணலாம். இது பிள்ளை, இது சரின்னு, ரைட்? ஸோ பாமர மக்கள் அவங்க கற்றுக்கொள்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை. அவங்க ஒரு நியூஸை பார்த்து இது சரியா பிள்ளையாண்டு இனம் கண்டு கொள்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. இப்படி இருக்கிற நேரம் அவங்க என்ன செய்யல? இது ஆக கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன், சரியா? ஏன்னு சொன்னா இந்த நாட்டை பொறுத்தவரையில நான் சொல்றேன், சரியா பிள்ளையாண்டு நியூஸ் காண்றதுக்கு எங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், ஒரு நியூஸை நீங்க ஒரு சேனல்ல பார்த்தா அதே நியூஸை இந்த 2 சேனல்ல பாருங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரே செய்தியை 2 சேனலும் எப்படி அவங்க நோட் அவுட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஸோ நீங்க பாருங்க, இந்த சிச்சுவேஷன்ஸ்ல அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியா சில ஸ்டேட்மெண்ட் விட்டா சில ஊடகங்கள் தலைப்பு செய்தியை கூட திருப்பி பப்ளிஷ் பண்ணுவாங்க. நான் கிட்டத்தில் பார்த்த 2-3 விஷயம் தான், அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சில போஸ்ட் வந்துருந்துச்சு. ஒரே செய்தி, இந்த சேனல் இப்படி, இந்த சேனல் இப்படி, இந்த சேனல் இப்படி ஹெட்லைன் பண்ணிக்குதுன்னு சொல்லி. அப்படி சில விஷயங்களை நாங்க ஆராயிரன் மூலம் எங்களுக்கு அந்த ஆப்ஷனுக்கு போயிடும். சரி, சரிப்பில செய்தி. இப்ப நீங்க கேட்டது வந்து பாமர மக்களுக்கு இதை இன்னும் கண்டுகொள்றதுக்கு, அரசியல் ரீதியிலான சில விஷயங்கள் மாற்றங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்கான விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது மட்டும்தான். சரியா? ஸோ எங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணேலும் ஒன்று இது மாதிரியான செமினார்ஸ். அடுத்தது அந்த பாமர மக்கள்கிட்ட டிரெக்டா எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னாலும் அவங்களோட பரம்பரை எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி 1948க்கு பிறகு சேஞ்ச் ஒன்று வாரத்துக்கு ரீசனா இருந்த யாரு மெயினா? 1948 சுதந்திரம் கிடைச்சி தாங்க ஸ்ரீலங்காக்கு. அதுக்கு பிறகு அரசியல் ரீதியிலான 2-3 கட்சி தானே மாறி 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 ஆட்சி அமைச்சிச்சு. இப்ப இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள தானே அந்த மாற்றம் ஆகுது, புதிய கட்சி ஒன்று வருது. ஸோ அந்த மாற்றத்துக்கு காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? மீடியா. மீடியாலையும் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? வயசானாக்களா? யங்ஸ்டர்ஸ். அந்த ஏஜ்ல அந்த அவங்க சின்னத்துல ஸ்டார்ட் பண்ணின சில விஷயங்கள் தான் இவ்வளவு வருஷத்துக்கு போற இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. எங்களுக்கு பாமர மக்களிடையும் தான் பெரிய தலகலை, பெரியவங்களை எங்களுக்கு அந்த சான்ஸ்க்கு கொண்டு வர இல்லாம இருக்கும். சம்டைம் அப்படி இருந்தேன்னு சொன்னால் யங்ஸ்டர்ஸ் இருந்து நாங்கள் அந்த சில விஷயங்களை இது மாதிரியான செயலாளர்கள் அண்ட் சில விழிப்புணர்வுகள், பள்ளி வாயல்களா இருக்கலாம், சமய நிறுவனங்களா இருக்கலாம், அது மாதிரியான சில விஷயங்களை அவங்களை இன்க்ளூட் பண்ணி கன்செப்ட் டெவலப் பண்ணிட்டு இந்த மாத்திகள். சரி, அது இல்லாம எங்கட சீனியர் தெரியும் தானே, ரைட்? நான் அதை பத்தி எல்லாம் பேசல. ஸோ அரசியல் சம்பந்தமான விஷயங்கள். ஆனா அரசியல் நீங்க பேசாம இருந்தா என்ன நடக்கும்? தேவையான இடத்துல நீங்க அரசியல் பேசலன்னா என்ன நடக்கும்? லெனின் சொன்னது, நீங்க சரியான இடத்துல அரசியல் பேசலன்னு சொன்னா என்ன நடக்கும்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அந்த விஷயத்துக்காக நான் இந்த விஷயத்தை சொல்றேன். ஓகே, ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக. செய்தி உருவாக்கம், எழுதுதல், வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம், வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹர்தீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஜூம் ஆப்போட நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது. டிவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற்தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தரமே எமது தனித்துவம்.